ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி போகிறக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு, முட்டை, உருளைக்கிழங்கெல்லாம் பண்ணி ஒரு கட்டியாச்சு. நமக்கு வேண்டிய பொருள்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். பேக் வேறு சரியான வெயிட்டு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஸோ நம்ம ஒரு 9 மணிக்கெலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து படுத்து தூங்கிட்டேன் 1 மணி வரையும். 1 மணிக்கு வந்து எந்திரிச்சு பார்த்தா ட்ரெயின் இன்னும் வரல. ட்ரெயின் ஒரு 2 மணி நேரம் டிலே. ஒரு 3 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ட்ரெயின் வந்துருச்சுன்னு. அது 2வது பிளாட்ஃபார்மில். உடனே பேக்கெல்லாம் எடுத்து குடுகுடுன்னு கிளம்பிட்டேன். ட்ரெயின் வந்தோடனே ஏறி உள்ளே உட்காந்து படுத்துட்டேன். ஒரு 6 மணிக்கு வந்து நம்ம அனந்தபுரம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆனோம். நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா தோன். இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போனோம். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த பஸ்லேயே வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். நான் வந்து தோனுக்கு ஒரு 9:30க்கு ரீச் ஆனேன். அங்கே நமக்கு ரூம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டேன். மண்டபத்தில் மேலே தளத்தோட வந்து கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. முகூர்த்த டைம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு. ஸோ 11:30க்கு கல்யாணம் முடிஞ்சு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து 2:30க்கு எனக்கு திரும்ப ட்ரெயின் இருக்குது. உடனே பஸ் ஏறி கிளம்பிட்டேன். ஸோ ட்ரெயினை பிடிக்க முடியுமான்னே பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். 2:30க்கு கரெக்டாக போக முடியுமான்னு. ஆனால் கரெக்டாக வந்து ரீச் பண்ணிட்டேன். 2:30க்கெலாம் ரீச் பண்ணிட்டு நம்ம ட்ரெயினும் வந்து வந்துருந்துச்சு. நான் கரெக்டாக புக் பண்ணனால பர்த்து வந்து நேரா ஏறிட்டேன். பர்த்தை பார்த்தோன்னே உள்ளே போய் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு பூரா தூக்கமே இல்லை. சரியான டயர்டு. ஸோ சாயந்தரம் தான் எந்திரிச்சேன் தூங்கி. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கு பெங்களூர் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 6:30 விடியற்காலை 6:30க்கு வந்து நான் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டேன். இறங்குனோனே சரியான பசி. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே பல்ல கில்ல விளக்கிட்டு வெளியே சாப்பிட்லான்னு வந்துட்டேன். வெளியே வந்தோடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் பக்கத்துலேயே போலீஸ் கேண்டீன்னு வந்து ஒரு கேண்டீன் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டும் வந்து நல்லாவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஒரு 3 இடியாப்பம், ஒரு வடையை சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு கிளம்பிட்டேன்.